ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி வச்சு தான் இது வந்து சட்னி. அப்படி இல்லைனா சட்னின்னு சொல்லலாம், நீங்கள் அப்படி இல்லைனா தொக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நைட்டு பண்ணி வச்சா கூட காலையில் மத்தியானம் வரைக்கும் கூட இது வந்து கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 3 பல் வெள்ளைக்கூடு, அப்புறம் 3 காஞ்ச மிளகா இதை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. வத்தலோட காரம் உங்களோட விருப்பம். நான் வந்து எங்கள் வீட்டில் கம்மியாக தான் வத்தல் வந்து எடுப்போம், அதனால தான். இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன உள்ளி, அதை வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாகவே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ அதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இதை நம்ம வந்து அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு சட்னி தான். இப்போ இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்து இதுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்பவும் கொரகொரப்பாகல, லைட்டாக வந்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னி வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சர்க்கரை போடும்போது அந்த காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆயிரும், அதனால தான். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி எல்லாமே வற்றி அந்த எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆனோன்னு எடுத்துடுங்க. சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிட்டு. இது இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.